ஒரு நீர்வளத்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் வந்து ஒரு கருத்தை ஒன்று சொல்லிட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நாளைக்கே அணையை கட்ட போகிறாங்கங்கிற அளவுக்கு இங்கே புரளியை கிளப்பி விட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, மத்திய அரசு இது எதற்குமே அனுமதி கிடையாது திருப்பி அனுப்பிச்சி விட்டுருச்சு. இப்போ அந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி திரும்ப அனுப்புவோன்றாரு. என்ன இருந்தாலும் சட்ட ரீதியாக அவங்க கட்டவே முடியாது. இங்கே ஏராளமான தமிழர்கள் இருக்காங்க, இங்கே ஏராளமான கன்னடர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இரு மாநிலத்துக்கு நடுவில் சண்டையை போட்டுட்டு சட்டையை பிடிச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நம்ம முதல்வர் நினைக்கிறாரு. ஸோ அதை ஒன்று சட்ட ரீதியாக தீர்க்கணும், இல்லைன்னா நேராக போய் சந்தித்து தீர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தவறாக போடுது. இப்போ பல பேர் கேள்வி கேட்குறாங்க, அங்கே வந்து காங்கிரஸ் தானே ஆளுது, நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கீங்கல்ல, ராகுல் காந்திகிட்ட சொல்லி தண்ணியை விட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இவ்வளவு நாள் திமுகவும் காங்கிரஸ் தான் கூட்டணி வச்சுருக்குது, என்ன காவிரி இஷ்யூ இன்னைக்கா வருது, எத்தனை வருஷமாக இங்கே இருக்குது, இதே திமுக ஏன் பண்ணல? ஆக்டர் திருச்சி அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு போஸ்டர் மாதிரி அடித்து ஒட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் அரசியலுக்கு வரணும், தாவேக்கால இணைந்து செயல்படணும் அப்படின்னு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெரும்பாலும் அதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இது போன்ற தொண்டர்களை கட்சி விட்டு முதல்ல நீக்கணும். அடுத்தபடியாக நம்மளோட அணை கட்டும் அணை கட்டும் பிரச்சனையா இப்போதான் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிற பிரச்சனை இது. நம்மளோட தமிழக முதல்வர் கர்நாடகா போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? ஐ மீன், அது நடக்கணுமா இல்லை வேணாமா, என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது எம்ஜிஆர் காலத்தில் அது இருந்துச்சு, கலைஞர் காலத்தில் கூட இருந்துச்சு. என்னன்னா, ரெண்டு முதல்வர்களும் ஒரு பரஸ்பர நட்பில் இருப்பாங்க. இப்போ இங்கே நம்ம கடைமடை பகுதிகளில் தண்ணி வரல, விவசாயம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக கிளம்பி பெங்களூர் போய் அங்கே இருக்கிற முதலமைச்சரை சந்தித்து ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை திறந்து விடுங்கன்ட்டு வந்துடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சரே நம்ம தேடி வந்தார், இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை திறந்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. இது காலகாலமாக நடந்துகிட்டு இருந்தது. எம்ஜிஆர் பண்ணியிருக்கிறாரு, கலைஞர் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே நடந்தது தான். ஜெயலலிதா அம்மா வந்து தான் எதுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுங்கன்னு அவங்க அன்னைக்கு வழக்கு போட்டாங்க. இதே திமுக ஜெயலலிதா அவர்கள் தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டாரு, 2 மாநிலங்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பிரிவினையை அவர் தூண்டிட்டாருலாம் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அவங்க வெற்றி பெற்ற பிறகு, காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்ட பிறகு இவங்களே வந்து பாராட்ட வார்த்தைகள் இல்லைனாலும் மௌனமாக அதை பாராட்டிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நமக்கான தண்ணி ரைட் ராயலாக வந்துட்டு இன்னைக்கு பெங்களூரே வந்து காஞ்சி கிடக்கு. இப்போ அவங்களும் அங்கேயும் நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பெங்களூரும் வந்து கடுமையான வறட்சியில் இருக்குது. அவங்களுக்கு குடிநீரே சில நேரம் கிடைக்காத சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கே தண்ணி இல்லாதப்போ நம்ம எதுக்கு அவங்களுக்கு விட முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நியாயமான கேள்விகள். அப்போ இதை சட்ட ரீதியாக நீங்கள் அணுகாமல் பெரிய அளவுக்கு சாட்டையை சொல்லிட்டாமல் அந்த முதலமைச்சரை போய் பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது கொஞ்சம் ஏதோ ஒரு 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 100 டிஎம்சி வர வேண்டிய இடத்துல ஒரு 20-30 டிஎம்சியாவது தண்ணியை திறந்து விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து விஜய் நினைச்சது. பட் என்னன்னா, சிடி நிர்மல்குமார் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த முதலமைச்சர் சிவகுமார் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது, இவர் தான் வந்து இந்த சந்திப்பையே கெடுத்து விட்டாரு அப்படின்னா அவர் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். இப்போ இயற்கை என்ன பண்ணுது, சரி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நடுவில் நம்மளே மழை பொழிஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிருமேன்னு நினச்சி தண்ணியை அங்கே திறந்து விட்டாங்க, வேறு வழி இல்லாமல் திறந்து விட்டாங்க. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு வர வேண்டிய தண்ணியை ரைட் ராயலாக கேட்காம இந்த உபரி நீரை வாங்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து அரசியல் ரீதியாக கேட்கப்படுகிற கேள்விகள். இதை தாண்டி ப்ராக்டிக்கலாக என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதேமாதிரி மேகதாது அணை விவகாரத்தில் ஒரு நீர்வளத்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் வந்து ஒரு கருத்தை ஒன்று சொல்லிட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நாளைக்கே அணையை கட்ட போகிறாங்கங்கிற அளவுக்கு இங்கே புரளியை கிளப்பி விட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, மத்திய அரசு இது எதற்குமே அனுமதி கிடையாது, நீங்கள் இந்த உங்கள் திட்ட வரைவே தப்பாக இருக்குன்னு திருப்பி அனுப்பிச்சி விட்டுடுச்சு. இப்போ அந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி திரும்ப அனுப்புவோன்றாரு. என்ன இருந்தாலும் சட்ட ரீதியாக அவங்க கட்டவே முடியாது. அதை சட்டத்தின்படி இந்த அரசு அணுகுமே தவிர சண்டை போட்டு அணுக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா
எப்போவுமே சொல்லப்படுவது தான். இப்போ ரஜினி சொன்னப்போ ரஜினிகிட்ட பயங்கரமாக பல பேர் போய் சண்டையை போட்டாங்க. நீ வந்து கர்நாடகா ஆளு, அதனால அங்கே இருக்கிற தமிழர்கள் 50 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க, இப்போ அவங்களெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமான்னு அவர் சொன்னார். அதை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்துட்டாங்க. இவர் அந்த அரசுக்கு சாதகமாக இருக்காருன்னு. உண்மை அதுதான், ப்ராக்டிக்கல் அதுதான். அங்கே ஏராளமான தமிழர்கள் இருக்காங்க, இங்கே ஏராளமான கன்னடர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இரு மாநிலத்துக்கு நடுவில் சண்டையை போட்டுட்டு சட்டையை பிடிச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நம்ம முதல்வர் நினைக்கிறாரு. ஸோ அதை ஒன்று சட்ட ரீதியாக தீர்க்கணும், இல்லைன்னா நேராக போய் சந்தித்து தீர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தவறாக போடுது, அவ்வளோதான். ஓகே சார், அவங்க தான் அரசியல் இதை வச்சு தான் அவங்க ஆட்சியவே பிடிச்சிருக்காங்கலாம் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஆட்சியை பிடிச்சது காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சது இந்த மேகதாது அணை முன் வச்சு தான் ஆட்சியை பிடிச்சதா சொல்றாங்க. சார் இப்போ இந்த விஷயம் எப்படி எடுத்துட்டு போனா சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க விஜய் அவர்கள் நம்மளோட உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துறாருன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அப்படி தோணுதா? இல்லை, அதெல்லாம் ஒரு உரிமையை விட்டு கொடுக்கலங்க. இவங்கள மாதிரி ரோட்டில் வந்து போராடணும், கத்திட்டு இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. தினந்தோறும் கத்திக்கிட்டே இருக்கணும், தினந்தோறும் போராடிட்டே இருக்கணும், அதுக்கு அவசியம் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். சட்ட ரீதியாக எல்லாத்தையுமே அனுபவம், சட்ட ரீதியாக பார்த்துக்கலான்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால் இன்னொன்று வந்து இப்போ பல பேர் கேள்வி கேட்குறாங்க, அங்கே வந்து காங்கிரஸ் தானே ஆளுது, நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, ராகுல் காந்திகிட்ட சொல்லி தண்ணியை விட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இவ்வளவு நாள் திமுகவும் காங்கிரஸும் தான் கூட்டணி வச்சிருந்தது, என்ன காவிரி இஷ்யூ இன்னைக்கா வருது, எத்தனை வருஷமா இங்கே இருக்கு, இதே திமுக ஏன் பண்ணல? அதனால இப்போ அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அவங்களுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க, இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் நமக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கட்சியெல்லாம் தாண்டினதுங்க இந்த விவகாரம். இதை வந்து இவங்க கட்சியாக பார்க்குறதே முதல்ல அபத்தம். இது கட்சியை தாண்டின விஷயம். நீங்கள் பிரதமரே சொன்னால் கூட கர்நாடகாவில் கேட்க மாட்டாங்க. இது நீங்கள் வந்து நியாயமாக சட்டம் என்ன சொல்லுதோ சுப்ரீம் கோர்ட்டை வச்சு அதன்படி தான் இதுக்கு தீர்வு காண முடியுமே தவிர, நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து இங்கே கத்திக்கிட்டு இருந்தோ ஆர்ப்பாட்டம் பண்ணியோ அங்கே வர்ற பஸ்ஸை நிறுத்தி கல் எடுத்து அடித்தோ எதுவும் எந்த தீர்வுமே கிடைக்காது. ஓகே சார், ஸ்டாலின் அவர்களுமே சொன்னார் விஜய் அவங்க அங்கே போகக்கூடாது, அதேமாரி சிபிஐ அந்த கட்சிகளும் சொல்கிறாங்க, இவங்க அலைன்ஸ் இருக்கிற கட்சிகளை சொல்கிறாங்க விஜய் அங்கே போகக்கூடாது அப்படின்னு. என்ன சார் பண்ணலாம்? போகணுமா போகக்கூடாது? இறுதி இல்லை, அவரே சொல்லிட்டாரு வராதிங்க, இப்போ இருக்கிற சரியில்லை அதனால நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டாரு. அதற்கப்புறம் ஒரு முதலமைச்சர் வந்து வெக்கத்தை விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் அது விட்டுருங்க. பட் இவங்க சொல்கிறது வந்து போகாதீங்கன்னு சொல்கிறது நல்லதுக்காகவா கெட்டதுக்காகவா நம்ம யோசிக்கணும். ஒரு நல்ல பேரை அவர் வாங்கிட்டாருன்னா அதுக்காக கூட அவங்க வந்து திசை திருப்பி விடலாங்க. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஏன்னா இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் போயிருக்காங்க, இவர் போகணும்னு நினைக்கிறாரு, அவ்வளோதானே. சார் அடுத்தபடியாக அதிமுக, இறுதி கேள்வியா அதிமுக. சார் அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு தாவேக்கால பதவி கொடுத்துருக்காங்க, சில முக்கிய உறுப்பினர்கள்லாம் பதவி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த ஏன்னா பல்வேறு நபர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இவ்வளோ வருஷமாக தாவேக்கால உழைச்சவங்களே இன்னும் பாதி பேர் அதிருப்தியில் இருக்காங்க, எனக்கு பதவி இல்லையா அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. தாவேக்காவில் இருப்பவர்களுக்கு என்ன மரியாதையோ அதை கட்டாயமாக செய்வோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அரசு பதவியெல்லாம் கொடுக்க முடியாது, கட்சி பதவிகள் தான் கொடுக்க முடியும். இப்போ அதிமுகவிலிருந்து போனவர்களுக்கு இதை செய்தி தொடர்பாளர்கள் பதவி தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஒன்றும் பெருசாலாம் பண்ணிடல. ஸோ அதனால் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வருவதெல்லாம் அவசியம் இல்லாத ஒன்று. இன்னொன்று வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து வர்றவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஊக்கப்படுத்துகிற மாதிரி கொடுத்தா தான் தொடர்ந்து அங்கேருந்து வருவாங்க. கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ பாருங்கள், போன அமைச்சரவையில் திமுகவில் இருந்த பல அமைச்சர்கள் எல்லாமே அதிமுகவிலேருந்து போனவங்க தான். அப்போ அந்த கட்சி செய்யும்போது சரின்னு நினைக்கிறவங்க இந்த கட்சி செய்யும்போது மட்டும் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அதனால் அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஓகே சார். சார் இப்போ இந்த இடைத்தேர்தல் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? எந்த கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இடைத்தேர்தல் எப்போ வரும்னு தெரியலையே. ஓகே, இருந்தாலுமே அதை ஒட்டி தான் இல்லை, அது வருகிற காலத்தை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு இடைத்தேர்தல் வச்சிங்கன்னா விஜய் தான் ஜெயிப்பார், தாவேக்கா தான் ஜெயிக்கும். இவர்களுடைய செயல்பாடுகள் இதே மாதிரி இருக்கு, மக்கள்கிட்ட வந்து எந்த இடத்துலையும் இவங்க அவர்சனை சம்பாதிக்கலை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்துன்னா கட்டாயமாக அது வந்து ஒரு சின்ன விளைவை ஏற்படுத்தும். அதனால் அது எப்போ வருதுங்கிறத பொறுத்து தான் அந்த முடிவுக்கு வரும். ஓகே சார். சார் இப்போ திமுக, அதிமுக, பாஜக அவங்களோட அலைன்ஸ் சேர்ற மாதிரி இருக்கல, திமுக பாஜக என்ன மாதிரி அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திமுக பாஜக கூட்டணி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க, அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? வேற வழி இல்லையே. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு மாநில கட்சி இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தான் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். இப்போ திமுக வந்து
பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸோட இருப்பாங்க, காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னா பிஜேபியோட இருப்பாங்க. எப்போவுமே அவங்க தனித்து இருந்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு காங்கிரஸோட அவங்க விலகி வெளியில் வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ வேற வழி இல்லை, பிஜேபி தான் அவங்க கூட்டணி போகணும். ஆனால் இது வெளிப்படையாக நடக்குமாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பிஜேபியோடு யார் கூட்டணி வச்சாலும் அவங்கள மக்கள் விரும்புறதில்லை. அதுதான் ஏடிஎம்கே வந்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்ததுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்கை திமுக எடுக்குமாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஒருவேளை இப்போ தேர்தலின் போது வெளியிலேருந்து ஆதரவு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் தெரியல, அது அது அந்த சூழ்நிலையை பொறுத்து தான். ஓகே சார், நம்ம ரீசெண்டாக சமூக வலைத்தளங்களில் போஸ்டர் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி சேலமோ திருச்சியோ நினைக்கிறேன் ஒரு போஸ்டர் மாதிரி அடித்து ஒட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் அரசியலுக்கு வரணும், தாவேக்கால இணைந்து செயல்படணும் அப்படின்னு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெரும்பாலும் அதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இது போன்ற தொண்டர்களை கட்சி விட்டு முதல்ல நீக்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து இந்த கட்சி மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது, ஒரு கிண்டலும் கேலியுமான ஒரு பார்வை இருக்குது. அப்போ இதை நீங்கள் மாற்றணும்னா இது போன்ற விஷயங்களை முன்னெடுக்கிற கட்சி நிர்வாகிகளை முதல்ல கட்சி விட்டு நீக்கணும். இப்போ அதை வந்து இந்த அரசு செய்யணும். அரசுங்கிறத விட விஜய் அவர்கள் வந்து இதையெல்லாம் கவனித்து யார் இது போன்ற தவறுகளை செய்கிறாங்களோ அவங்கள முதல்ல அவங்க மீது நடவடிக்கை எடுத்தாருன்னா சரியாக இருக்குங்கிறது நம்முடைய கருத்து. வெயிட் பண்ணிப்பாங்க. ஓகே சார், இறுதி கேள்வி சார். சார், விஜய் அவர்களோட ஆட்சியை நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்க, ஒரு 100 days கிட்ட ஆயிடுச்சு. இதில் அட்வான்டேஜாக என்ன பார்க்குறீங்க? ஐ மீன் இதெல்லாம் சூப்பராக இருக்குது, இதெல்லாம் இன்னும் நீங்கள் மாற்றிக்கலாம்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்குறீங்க? முதல்ல லஞ்சத்தை ஒழித்ததுங்க. அது வந்து முற்றிலும் ஒழிக்க முடியாத புறையோடி போயிருக்கிற ஒரு புண்ணு. அதை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு 40% ஒரு ஒழிச்சிருக்காங்க. அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி ஒரு எண்ணத்தை இங்கே உருவாக்குறதே பெரிய கஷ்டம். இப்போ அதை வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. பல்வேறு துறைகளில் இது வந்து ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு. ஸோ அதற்கு முதல்ல நம்முடைய பாராட்டுகள். அதே மாதிரி வந்து அரசு பணி பல பேர் நீண்ட காலமாக போடப்படாத நிரப்பப்படாத பணிகள்லாம் தொடர்ந்து நிரப்பிட்டே இருக்காங்க. ப்ரொமோஷன்ஸு எதற்குமே பணம் வாங்காமல் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கேயுமே சிபாரிசுகள் கிடையாது. டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், போஸ்டிங் ஆகட்டும், எதற்குமே சிபாரிசுகள் கிடையாது, பணம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இப்படிலாம் ஒன்று நடக்குமான்னு கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு இன்னைக்கு பலிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் அமைச்சரில் ஒரு 4-5 பேர் ரொம்ப சிறப்பாக பணியாற்றுறாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் யாருன்னு கண்டறிந்து கட்டாயமாக அது ஒரு ஷஃப்லிங் நடக்கும். இல்லை ஒரு மாற்றம் நடக்கும். அது அப்போ என்னங்கிறத பார்ப்போம். மற்றபடி இந்த 100 நாள் அரசுங்கிறது கட்டாயமாக ஒரு திருப்திகரமான அரசு. ஏதாவது தப்புகள் இதெல்லாம் மாற்றி இருக்கலாமே, அந்த மாதிரிலாம் ஏதாவது தோணுதுங்களா சார்? இன்னும் கொஞ்சம் விஜய் அவர்கள் பேசலன்றது ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அது அவர் மெல்ல பயிற்சிக்கு பிறகு அது வரும். ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு சட்டசபையில் வந்து எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காரு. கட்டாயமாக வந்து அவர் பேச ஆரம்பிப்பார். ஆமாம்மா, அது எல்லாருமே பயிற்சியின் அடிப்படையில் வர்றது தானேங்க. திடீர்னு ஒரே நாளில் வந்துடாது. இல்லை, வராரு, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தா தெரியும், காலையில் வந்துட்டு சாயங்காலம் போகிற வரைக்கும் தொடர்ந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நாலேஜை ஸ்டோர் பண்ண பிறகு கட்டாயமாக அவரும் இறங்கி அடிப்பார். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிறேன். சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். அமைச்சர்களில் வந்து இருக்க மாட்டாங்க, இதுக்கு மேலே அதே அமைச்சர் இருக்க மாட்டாங்க, சில பேரை மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். எந்தெந்த அமைச்சர்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை, நமக்கு அது உறுதியாக தெரியல. பட் சில அமைச்சர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருக்கு. அதை அவரும் பார்க்குறாரு, கேட்குறாரு. ஸோ கட்டாயமாக அது நடக்கும். சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி.